ஆஸ்ட்ரோமணி நேயர்களுக்கு என்னோட தாழ்மையான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடக ராசிக்கு 2026 வருடம் எப்படி இருக்க போகுது, ஒரு வருடாதாரம் பலன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2026 முழுக்க என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சில தீமையான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்கு 2026 ஒரு சூப்பரான ஒரு வருடம். நல்ல விஷயங்கள் நடக்க போகக்கூடிய காலம் இது. சரிங்களா? சார் என்ன மாதிரி சார் நல்ல விஷயங்கள் நடக்கும்? நல்லது நடக்கும்னு சொல்றீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்டின்னா, இந்த வருஷம் 2026 பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் வீடு கட்டுறதுல முயற்சிகள் இருக்கீங்களோ, தடை ஏற்பட்டு இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் 2026 கடகராசிக்கு வீடு கட்டும் எண்ணம் கண்டிப்பாக நிறைவேற போகுது. முயற்சி மட்டும் பண்ணா போதுங்க. உங்களுக்கு வீடு கட்டும் ஆசை, சிந்தனை இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நடந்துரும். முயற்சி மட்டுமே பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷங்கள் நிகழப்போகுது. கண்டிப்பாக குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையான உறவுலையோ அல்லது குடும்பத்துல அம்மா அப்பா இவங்களுக்கு இடையிலேயான சில சந்தோஷங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது. நல்ல ஒரு காலமாக கண்டிப்பாக இருக்கும். வேற என்ன மாதிரியான விஷயங்கள் சார் நடக்கும் அப்படின்னா, பயணங்களை மேற்கொள்ளலாம். யாராவது டிரான்ஸ்ஃபருக்கு முயற்சி பண்றீங்க, இல்ல வெளிநாட்டுக்கு போகணும், விசா ப்ராசஸ் பண்ணணும், வெளிநாட்டை செட்டில் ஆகணும், இந்த மாதிரி வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய ஆட்களும் இருந்தீங்க அப்படின்னா, கடகராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் கடகராசியாக இருந்தால் கூட அந்த முயற்சி நீங்க அந்த வீட்டில் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. முக்கியமாக கடகராசிக்கு இது இன்னும் சிறப்பாக நடக்கும். சரிங்களா? இது பாசிட்டிவ் மட்டும் தானா சார் அப்படின்னா, பாசிட்டிவ் மட்டும் கிடையாது, சில நெகட்டிவும் கொடுக்கும். தாயோட உடல்ல கொஞ்சம் கோளாறுகளை ஏற்படுத்தும். இந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். இல்லைன்னா சில கோளாறுகள், உடம்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கோளாறை ஏற்படுத்தலாம். அதனால கடகராசி நேயர்களோட தாய்க்கு கொஞ்சம் உடல் நலம் கவனம் தேவை அப்படின்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். சார் இந்த மாதிரி விஷயங்கள் தினமும் தான் சொல்றீங்க அப்படின்னு நான் சொல்லலாம். கண்டிப்பா தினமும் நடக்கும். சில நேரங்கள் நடக்காமலும் போகும். ஆனா 2026ல மிக சிறப்பா இருக்கு. சரிங்களா? ஏன்னா குருவோட அனுகூலம் இருக்கு. 2026 முழுக்க பார்த்தீங்கன்னா, குருவோட அனுகூலனும், சனியோட திரிகோண வீட்டுல பார்த்தீங்கன்னா, சந்திரன் உங்களுக்கு இருக்கிறனால, கடகராசியாக இருக்கிறனால, உங்களுக்கு வாய்ப்புகள் நீங்க முயற்சி பண்ணா வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு இந்த வருடம் என்னோட மதிப்பெண் என்ன அப்படின்னா, நான் என்ன மதிப்பெண் கொடுப்பேன் அப்படின்னா 100க்கு 100 தான் கொடுப்பேன். அவ்வளோ நன்மைகள் நடக்க போகுது இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? இது மட்டும் இல்லாம சில விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றம் நிகழும். நெகட்டிவா சொல்லணும்னா இன்னும் சொல்லிட்டே போகலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றங்கள் நிகழும், அவமானங்கள், சின்ன சின்ன அவமானங்கள் நிகழக்கூடிய அமைப்பு இருக்கு. சரிங்களா? குழப்பங்கள், சபல சிந்தனைகளும் உங்களுக்கு ஏற்படும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சபல சிந்தனைகள் இருக்கும். கொஞ்சம் வீட்டில இருந்து வெளியில இருக்கிறவங்க கிட்ட பழகும் போது கொஞ்சம் கவனமாக பழகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் தாங்க கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான காலம். என்னதான் நம்ம ராசியை வச்சு சொன்னாலும் சுய ஜாதகம்ன்றது தான் முழுக்க பேசும். 100லேருந்து 200% சுய ஜாதகம் மட்டுமே தான் உண்மையே சொல்லும். ராசி பலன்றது வெறும் 50லேருந்து 60%. அதுவும் ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்தும் இந்த சதவீதம் மாறலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு முழுமையான பலன் தெரியணும் அப்படின்னா சுய ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க, நம்ம டீட்டெயில்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 7904563927. சரிங்களா? நன்றி. இந்த காலம் சூப்பராக இருக்க போது முயற்சி பண்ணுங்க. இந்த காலத்தை விட்டுறாதீங்க. கலைகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வரப்போகுது கடகராசி நேயர்களே. உங்களுக்கு கலைகள் மீது நம்பிக்கை இருக்கும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். யாருமே இல்லை சார் நான் கடகராசியாக இருக்கேன், எனக்கு கலைகள் மீது ஆசையே இல்லையே சார் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஆசையை நீங்கள் கலைகள் கற்றுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கடகராசி சும்மாவே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு கலையை கையில் வச்சுட்டே இருப்பாங்க. பரதநாட்டியமாக இருக்கலாம், ஒரு ஆர்ட் இருக்கலாம், ஒரு வரைபடம் பண்ணலாம், ஏதாவது ஒரு கலை, அது என்ன கலை வேணா இருக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் இல்லைனாலும் பிற்காலத்தில் ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கிட்டு அதில் வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த கடகராசிக்கு இருக்கு. முயற்சி பண்ணீங்கன்னா கலைக்குள்ள நீங்கள் அழகா போயிடலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது வீடு இல்லையா? ஸோ கலைகள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு அதிகமான சிந்தனை இருக்கும். இந்த கடகராசி கிட்ட போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும். இவங்களுக்கு இந்த ஊர் சுற்றுறது, பிரயாணம் பண்ணுறது, வெளிநாட்டுக்கு போகிறது, ஃபாரின் ட்ரிப் அடிக்கிறது, டான்ஸ், அதாவது கலைன்றது டான்ஸ் தானே. டான்ஸில் கூட யாராவது கண்டிப்பாக கடகராசினியர் கண்டிப்பாக இருப்பீங்க.
ஏன்னா அது ஒரு கலை தானே, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த ஊர் சுற்றுன்ற பிரதான சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். வீடு கட்டணும், ஊர் சுற்றணும், நல்லா சாப்பிடணும். முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா, நல்லா சாப்பிடணுன்ற சிந்தனை கடகராசி நேயர்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த 2026 உங்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படும். காலம் தாழ்த்தி சாப்பிடக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும். அதனால அஜீரண கோளாறு ஏற்படலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? ஓகே, நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி.